ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகனுடைய நடிப்பில் ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமாவாக அப்போ தியேட்டரில் வெளியாகி இப்போ ஓடிடியில் வெளியாகிருக்கிற ஹரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன், அவருக்கு மனைவி, ஒரே ஒரு மகள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம். கதாநாயகனுடைய பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தருணத்தில் கதாநாயகனுடைய பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போக, இதற்கு காரணமான ஆள் யார், இல்லை இந்த மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்ம காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஸ்பாய்லர்ஸ் அஹெட் தெளிவாக நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1980 சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு நாம் எல்லாம் அன்போடு அழைச்ச அந்த மோகன் பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரீஎன்ட்ரி கொடுத்த ஒரு படம் இது. பொதுவாகவே 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் மோகனுடைய படங்கள் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, அவர் மோஸ்ட்லி ரொமான்டிக் ட்ராமாவாகத்தான் இருக்கும், இல்லை ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக இருக்கும். அவ்வளோதான் கையே வைப்பாப்பில். அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு கைவந்த கலை. பத்தாவதுக்கு அவருடைய படங்களில் ராஜா சார் பாட்டு பிச்சு பிழல் எடுத்துருவார். எல்லாத்துக்குமே தெரியும் மோகனுடைய பாடல்கள்னாவே அந்த வருஷத்துடைய மெகா ஹிட்டு பிளாக் பாஸ்டர் ஆல்பம் அந்த படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் அவருக்கு மைக் மோகன் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியே நம்மளுடைய மனசில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ஒரு ஹீரோ திடீர்னு ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு இந்த மாதிரி ஆக்ஷன் அடிதடி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்ணின படம் இது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 80s அந்த மாதிரி ரொமான்டிக் ட்ராமாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தருணத்திலேயே ஆக்ஷன் ட்ராமாவாகவும் நம்ம ஒரு சில படங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா இந்த படத்தை அவர் அப்பயே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2024 இந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்துடைய ரைட்டிங், மேக்கிங், ஸ்டேஜிங் அப்படின்னு எந்த லெவலில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே இப்போயுமே இது 80 எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரியே தான் நமக்கு இருக்கே தவிர அந்த அளவுக்கு தான் மேக்கிங்கே இருக்குது. பல இடங்களில் அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவங்க சீன்ஸை கன்சீவ் பண்ண விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப அமெச்சூராகத்தான் இருக்குது. எதுவுமே 2024க்கு இன்றைக்கி இருக்க அந்த ஒரு அப்டேட் ஆகி அந்த ஒரு குவாலிட்டியிலே இந்த படம் பெருசாக நமக்கு ஃபீல் ஆகவே கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணம், ஒரு படம் ஆடியன்ஸை முதல்ல பெருசாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட் இந்த கதையில் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல ஹீரோவோ ஹீரோயினோ வரிசைக்கு பல பேரை பழி வாங்குவாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பரபரப்பாகவே போகும். செகண்ட் ஹாஃபுடைய அந்த ஓப்பனிங்கில் தான் உண்மையாக இவ்வளோ பெரிய பழிவாங்கும் படலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி அவருக்கு ஒரு அழகான குடும்பம், அன்பான பிள்ளைங்க, மனைவின்னு சொல்லி ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு ஒரு கதை ஒன்று ஓட்டுவாங்க. அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் இவ்வளோ பெரிய இழப்புங்க அவருக்கு, அதனால தான் அவ்வளோ பெரிய கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். இதுதான் ரெகுலரான டெம்ப்ளேட்டே. இந்த டெம்ப்ளேட்லேயே பண்ண வேண்டாம் அப்படின்னு இயக்குனர் நினச்சிட்டாரோ என்னவோ தெரியல. இந்த படத்தில் மோகன் பல விஷயங்கள் அவர் மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் அவர் மாட்டுக்கு நினச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே போவாப்பில். பஸ்ஸில் ஒருத்தனை சுடுவாப்பில், எல்லாம் பல சம்பவங்கள் நடக்கும். அப்பப்போ திடீர்னு அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் இடையில் ஒரு என்ன சொல்கிறது, அன்பான ஒரு எமோஷனல் சாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விடுவாங்க. அந்த பாட்டு முடிஞ்சோன்னே திருப்பி கரண்ட் சீனுக்கு வந்துடும். இங்கே திருப்பி அவர் பரபரப்பாக பல விஷயங்களை பண்ணிட்டே போவார். திடீர்னு அங்கே போயிட்டு திருப்பி ஒரு சாங்கு, ஒரு எமோஷனல் சாங்கு இப்படின்னு போகும். இதனாலேயே என்னங்க எல்லாமே ஒரு ப்ராப்பராகவே செட் அவுட் பண்ணல, கரெக்டாக ஒரு எமோஷனல் கனெக்டே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு கூட மோகன் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாக எடுத்து மோதரவு பண்ணதுனால நமக்கே அது ரொம்ப வித்தியாசமாகத்தான் படுது. மோகன் வழக்கமாக இப்படி பண்ண மாட்டார் பெர்ஃபார்மன்ஸ்லங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அவர் போக அனுமோல் ஆகட்டும், சுவாதி ஆகட்டும், பலகருப்பையாவாகட்டும், மொட்ட ராஜேந்திரன் ஆகட்டும், வனிதா விஜயகுமார் ஆகட்டும், சுரேஷ் மேனன் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு என்ன வருமோ அதை பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த கதை மகளுடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு தேடுற ஒரு தகப்பனுடைய தவிப்பு, ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி கதைக்களமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுங்கிற மாதிரி எங்கெங்கேயோ மாறி போய் கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போலி மருந்து மாத்திரையெல்லாம் எங்கெங்கேயோ சுற்றி விக்ஸு மாதிரி எங்கெங்கேயோ சுற்றிட்டாங்க இந்த கதையை. இது எங்கே ஆரம்பிச்சுது, இதுக்கு ஒரே லைனில் சிம்பிளாக போட்டு அதுக்கு இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. பல விஷயங்களை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி
ஓவர் டோஸ் ஆகி போச்சு இந்த கதை. இந்த படத்துக்கும் லாஜிக்கும் பெருசாக சம்பந்தமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஊருப்பட்ட விஷயங்கள் இதில் நீங்கள் சொல்லலாம். இந்த படத்தில் எங்கள் திருப்பூர் எம்எல்ஏ ரங்கராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரத்தை படத்துடைய மெயின் வில்லன் 2 தடவை கத்தி வச்சு குத்துருவாப்பில். குத்தி சாகிற நிலைமையில் இருக்கும்போது அந்த வில்லன் மேல் இருக்கக்கூடிய பயத்தில் ஐயோ நம்ம குடும்பத்தையே போட்டு தெளிவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நபர் யார், அந்த சாகிற நிலைமையில் கிடக்கக்கூடிய அந்த ரங்கராஜன், அவர் அங்கே மொபைல் கேமராவில் ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த கேமராவில் போய் சார் என் குடும்ப சூழ்நிலை காரணம் பார்த்தா கடைசியாக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுப்பாப்புல. இதெல்லாம் என்னங்க லாஜிக்கில் சீன் எடுத்தீங்க? ஏங்க ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டு செத்தா அது சூசைடு அப்படிங்கிறது ஓகே. என்ன சாக போகிறேன் 5 தடவை வயிற்றில் கத்தியை வச்சு குத்திக்கிட்டா அங்கே சாவையான் கடைசியில் வாக்குமூலம் கொடுத்துட்டு, இது என்ன புதுவிதமான சூசைடுங்கிறதே நமக்கு தெரியல. அப்படி ஒரு காட்சி ஒன்று இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரியே ஒரு நபர் வந்து அதை 2 பேர் மோகன் ஒருத்தரை பஸ்ஸில் சுற்றுவாப்பில். இந்த நபரை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுவாங்க. உடனே ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவரை வரைங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. இவர் தானே தேடலாம்ல அப்படின்னா, ஆமாம் சார் இவர் தான் சார், கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க சார் அப்படிம்பாங்க அந்த 2 பேர். இப்போ இந்த சீன் முடிஞ்சு அடுத்து ஒரு 30 நிமிஷம் கழிச்சு திருப்பி மோகனே ஸ்டேஷனுக்கு வருவாப்பில். அந்த சீனில் சார் அந்த 2 பேரை கூப்பிடுங்க, இவர் தான் அந்த நபரா, படத்தில் வரையப்பட்ட நபர் இவர் தானான்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் போலீஸ்கார் உடனே வாங்க 2 பேரும் அப்படின்னு கூப்பிட்டு வருவார். ஏன்பா அவங்க 2 பேரும் என்ன ஸ்டேஷன் வாசல்லேவா வருஷக்கணக்காக அங்கேயே படுத்துருக்காங்க? போனவொன்னே அந்த 2 பேர்த்த கூப்பிட்டு வந்து சார் இவர் இல்லை சார் நாங்கள் பார்த்தவர் அப்படிம்பாங்க அந்த 2 பேரும். இப்படி ஒரு சம்பவம். திடீர்னு ஒரு ஃபார்மசியில் போய் அவங்களுடைய சிசிடிவி கேமராஸ்லாம் நான் செக் பண்ணணும். உடனே சிசிடிவி எல்லாம் எடுத்துப்பாங்க, எனக்கு காமிங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க சார் நான் காமிக்கிறேன் அப்படிம்பாரு அந்த ஃபார்மசி ஓனர். என்ன மோகன் என்ன இன்ஸ்பெக்டராக என்ன போனவொன்னே காமிக்கிறதுக்கு? அதுவும் நமக்கு என்ன கதை அப்படின்னு புரியலை. இதெல்லாம் தாண்டி யாரை வேணால் பிடிச்சிடலாம், அவன் மேலே கையே நீங்கள் வைக்க முடியாது, ஏன் போலீஸாலே அவனை நெருங்க முடியலை அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சொல்ல ஒரு முக்கியமான கேங்ஸ்டருக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்கறதுக்காக அடுத்த சீனே கட் பண்ணிங்கன்னா அந்த பிடிக்கவே முடியாத அந்த பெரிய நபரை அந்த நபரை தூக்கி சேரில் கட்டி வச்சுருப்பாப்புல மோகன் முன்னாடி. இப்படி ஒரு காட்சி மாட்டுக்கு ஜம்ப் கட்ஸ் மாதிரி டபார் டபார் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ இப்படி நடந்துருச்சு, ஹீரோயிசம் பண்ணி அவர் கடைசியாக இதை சாத்தியப்படுத்திட்டார் அப்படின்னு நம்மளே ஒத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம். இதெல்லாம் பரவாயில்லப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கள். பொண்ணு இறந்துட்டா அவளுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பரிதவிப்போட ஒரு கோபத்தோடு இறங்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய கதை இது. அப்போ ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகணும்? இந்த படத்தில் சீன் வச்சுருக்காங்க பாருங்கள். மோகன்கிட்ட 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் மாட்டிக்கிறான். ஒரு கதாபாத்திரத்துக்கு பிபி, இன்னொரு கதாபாத்திரத்துக்கு சுகர். இவங்க 2 பேர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும், கொடுங்கடா அப்படின்னு அந்த சுகர் கதாபாத்திரத்துக்கு குலோப் ஜாமுனு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கெல்லாம் வாயில திணிப்பாங்க. அதே மாதிரி அந்த பிபி பேஷண்ட் இருக்காப் இல்லையா, அவருக்கு வடகம், அப்பளம் இதெல்லாம் வாயில் வச்சு திணிப்பாங்க. எதுக்கு? டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்குறாங்களாம். பார்த்துக்கங்க, இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு காட்சி. இந்த மாதிரி பல சம்பவங்கள். இதெல்லாம் தாண்டி என்னறியாமல் விழுந்து விழுந்து சிரிச்ச சீன் என்ன அப்படின்னா, படத்துடைய முக்கியமான ஒரு வில்லன், டெரர் வில்லன் சுரேஷ் மேனன். அவர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் கால் பண்ணுவார். ஆமாம் நீ ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சாமே, என்னை வந்து பார்க்கணுமே, ஏன் இன்னும் பார்க்கல அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அந்த ஒரு தோரணையில் தான் தான் படத்துடைய மெயின் வில்லன் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸில் பேசிகிட்டு இருப்பாப்புல. வனிதா விஜயகுமார் இங்கேருந்து சார் இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை சார், எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சீனு நீங்கள் படத்தில் பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு கடைசியாக காமிக்கலாக கன்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சீனுன்னு. இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. அவ்வளவு ஃபோர்ஸாக ஒரு வெறியாக நமக்கு அவ்வளோ எமோஷனல் கனெக்டை கொடுத்து கண் கலங்க வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஒரு படத்தை எப்பா சாமி முடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நான் பார்த்து முடித்தேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடிடியில் பார்த்ததுக்கே மரண பயத்தை காமிச்சிட்டாங்கடா பரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. அடுத்த பொறுத்தளவுக்கு இந்த படம் UA சர்டிஃபைடு படம் தான். ஓடிடி தானே, ஸ்விம்மிங் பூலில் 1-2 காட்சிகள் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இன்டென்ஷன்லாம் வந்து செக்ஷுவலாக போர்ட்ரே பண்ண படலை. அதனால் காட்சிகளை பொறுத்தளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கை நீங்கள் தான் எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.